நம்ம ஒருவனி நண்பர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியில் நிற்கிறோம். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளியவளை பிரதேசத்தில் அமைந்திருக்கிற இந்த தேசிய பாடசாலை மிகவும் ஒரு பிரபல்யமான பாடசாலை, அனைவருக்கும் தெரிந்தது. இந்த தேசிய பாடசாலையில் இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நடந்து கொண்டிருக்குது. ஃபைனல் போட்டி என்ன நடக்கல, அதாவது ஃபைனல் போட்டி வேறு ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டிக்காண்டி இன்றைய தினம் மரத நோட்ட போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. சரியாக காலை 6 மணிக்கு இந்த மரத நோட்ட போட்டி முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்னால் ஆரம்பமாக இருக்கின்றது. இங்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மரத நோட்ட போட்டி அப்படியே மாஞ்சோலை வழியாக சென்று அப்படியே மூண்டாங்கட்டை சந்தையினூடாக திரும்பி வற்றாப்பளை வீதியினூடாக சென்று வற்றாப்பளையிலிருந்து சந்தியம்மாள் வீதி, அதாவது முள்ளியவளை வீதிக்கு இந்த சந்தியம்மாள் சந்தியினூடாக திருப்பியும் முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியை நோக்கி வந்தடைய காத்திருக்கின்றது. எனவே நம்ம ஒரு வேணி நண்பர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியின் இல்ல மெய்வல்லுநர் போட்டிக்கான மரத நோட்ட போட்டி எப்படி நடக்குதுன்னு இந்த வீடியோவினூடாக நீங்கள் பார்க்க முடியும். மிக சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கிறது. முதலிலே பெண்களுக்கான மரதநோட்டு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆண்களுக்கான மரதநோட்டு நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைய மரதநோட்டு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக மொழி மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய வைத்திய கலாநிதி கயந்திரன் அவர்களையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். அத்தோடு திருமதி ஜெயவர்த்தனன் சிவசாந்தி அவர்களையும் விளையாட்டு உத்தியோகத்தர் திரு ஜெசந்தன் அவர்களையும் ஆசிரியர் ஆலோசகர் கோரஸ் டிலான் சார் அவர்களையும் இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான பெற்றோர்களே, நலன் பெருமைகளே, இந்த வீதி வழியாக வருகின்ற உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்காது அவர்களுக்கு உற்சாகம் வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீதி வழியாக வருகின்ற அவர்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தற்பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மரத நோட்டம் ஸ்டார்ட் ஆகிட்டுது. அடுத்த ஒரு சின்ன கேப் விட்டு தான் அடுத்த ஆண்களுக்கான மரத நோட்ட போட்டி ஸ்டார்ட் ஆக காத்திருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த குளிர்மையான காலை பொழுதுல இந்த மாணவ மாணவிகள் இந்த இடத்துல மிகவும் உற்சாகமான முறையில் கலந்து கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மரத நோட்ட போட்டி தண்ணீருட்டு வீதியினூடாக மாஞ்சோலை வீதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இந்த மரத நோட்ட போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பின்னால் அவர்களது நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை பொழுது மாஞ்சோலை வீதி பாருங்க, பனி மூட்டமாக இருக்குது. உண்மையிலேயே குளிர்ந்து கொண்டிருக்கு இந்த இடம். இந்த இடத்துல இவ்வளவு மாணவர்கள் தற்பொழுது மரத நோட்ட போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறோம். 4 இல்லங்களையும் சேர்ந்த சுமார் 200 மாணவ மாணவிகள் இந்த மரத நோட்ட போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கின்றேன்.
கிட்டத்தட்ட வித்யானந்தா கல்லூரியிலிருந்து ஆரம்பமான இந்த மரதன் ஓட்ட போட்டி மாஞ்சோலை, கீச்சிராபுரம், அதை தாண்டி அங்கால மூண்டாங்கட்டை மற்றும் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோயிலடி மற்றும் இங்கால பார்க்கக்குள்ள முள்ளியவளை சந்தியம்மாள் கோயிலடி அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் பார்த்தால் 4 கிலோமீட்டர் அல்லது 4.5 கிலோமீட்டர் தூரம் பெறும் இந்த இடம். இந்த ஒரு தூரத்துக்குள்ளே தான் இந்த வித்யானந்தா கல்லூரியின் இல்லமை வல்லுநர் போட்டிக்கான மரதனோட்ட போட்டி தற்பொழுது நடந்து கொண்டிருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கீச்சிராபுரம் மாஞ்சோலை வீதியில் வந்து சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளவு நீட்டுக்கு இந்த மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என தற்பொழுது இந்த மரதனோட்ட போட்டியில் கலந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை வந்து எவ்வளவு நீட்டுக்கு இருக்குன்னு பாருங்க. பொதுமக்கள் எல்லாம் இந்த மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா வற்றாப்பளை மூண்டாங்கட்டை சந்தியினூடாக வற்றாப்பளை நோக்கிய அந்த வீதியினூடாக மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு காட்சியை வந்து நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியிலிருந்து ஆரம்பமான இந்த மரதனோட்ட போட்டி தற்பொழுது மூன்றாங்கட்டை சந்தியினூடாக வற்றாப்பளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்ற இடத்துல வந்து 3 மாணவர்கள் தற்பொழுது இந்த இடத்திலாம் சென்று கொண்டிருக்கணும். பாருங்க இவ்வளவு ஒரு கொஞ்சம் லிமிட்டில் தான் இந்த மாணவர்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் தற்பொழுது போய்கொண்டிருக்குது. பாருங்க மாணவர்கள் இந்த வீதி வழியில் வருகிறார்கள். அந்த வீர குழந்தைகள் இந்த வீதி வழியில் வரும்போது இந்த வீர மாணவர்களுக்கு இந்த மரதனோட்ட போட்டிக்கு வந்து கந்தசாமி பத்மநாதன் அவர்கள் அனுசரணை வழங்கியிருக்கின்றார். முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வந்து பணப்பரிசுகள் காத்திருக்கின்றன. மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும், ஓடி முடித்த அனைத்து மாணவர்களுக்கும் பணப்பரிசும் வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மரதனோட்டம் வற்றாப்பளை சந்தி அடியால் வந்து கொண்டிருக்குது. நாங்கள் தற்பொழுது வற்றாப்பளை கோயிலுக்கு செல்லும் அந்த சந்தியில் நிற்கிறோம். ஆண்கள் வந்து வற்றாப்பளை கோயில் வீதி ஊடாக சென்றால் அப்படியே அந்த கேப்பாவில் சந்தியினூடாக திருப்பியும் வற்றாப்பளை முள்ளியவளை வீதிக்கு வந்து சந்தியம்மாள் கோயிலூடாக மீண்டும் வித்யானந்தா கல்லூரிக்கு செல்லினோம். ஆனால் பெண்கள் வந்து நேரடியாக வற்றாப்பளை கோயில் இருக்கும் வீதிக்குள் செல்லாமல் நேரடியாகவே வற்றாப்பளை சந்தியினூடாக அப்படியே முள்ளியவளை சென்று முள்ளியவளை சந்தியம்மாள் கோயிலில் இருந்து அப்படியே வித்யானந்தா கல்லூரிக்கு செல்லினோம்.
ஒவ்வொரு வீதி சந்தியிலையும் வந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஃபுல்லாக வந்து கண்காணித்து கொண்டிருக்கணும். ஏனெண்டா மாணவர்கள் ஃபுல்லாக ஓடி முடிக்கிறாங்களா இல்லாட்டி பேரண்ட்ஸ் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு முழுக்க பார்த்து கொண்டு தான் இருக்கணும். அந்த ஒரு நடவடிக்கையிலும் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இருப்பதை இந்த மரதன் ஓட்ட போட்டியில் காணக்கூடியதாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்த அம்மா அவரால் அந்த மாணவி மீது சும்மா லேசாக மோதி இருக்கிறார். மிகவும் கவனமாக இருக்கணும். மரதன் ஓட்டம் ஓடும் வீரர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அருகிலே மோட்டார் வாகனங்களோ மற்றும் ஏனைய சைக்கிள்களோ அல்லது ஏனைய வாகனங்களை கிட்ட கொண்டு வருதல் உண்மையாகவே கூடாது. ஏனென்றால் தட்டி தவறி மோதினா அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். மிகவும் கவனமாக இருக்கணும். இதில் பாருங்கள், ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கிறாருண்டு. உண்மையிலே இப்படி செய்கிறது அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். கடைசி மட்டும் இந்த மரதன் ஓட்ட போட்டியை ஓடி முடிக்கணுமென்று தான் நினைப்பாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா முதலாவது வந்த மாணவன் வட்டாப்பளை சந்தியினூடாக திரும்பிக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது வற்றாப்பளை சந்தியை தாண்டி தற்பொழுது முள்ளியவளை வற்றாப்பளை வீதிக்கு இந்த மரதன் ஓட்டம் வந்திருக்கின்றது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்டு கொஞ்சம் லிமிட்டில் வந்து மாணவர்கள் வந்து கொண்டிருக்கணும். அனுப்பினர்களை வழங்குங்கள். ஆம், ஓடி வரும் காளைகளாய் துள்ளி வரும் வீரர்களாய் இந்த வீதி வெளியே வருகிறார்கள் வித்யானந்தா கல்லூரியுடைய மாணவர்கள். இவர்கள் நாளை இந்த நாட்டை ஆளமிக்கும் செல்ல குழந்தைகள். மாத்தட்டி ஓடி வரும் அழகை பாருங்கள். துள்ளி வரும் காளைகளாய் சீறி வரும் சிங்கங்களாய் வருகின்ற நோக்கத்தோடு மிகுந்த சிறப்போடு இங்கு ஒரு வீராங்கனை 121வது இலக்கத்தினுடைய வீராங்கனை மிகுந்த சிறப்போடு இங்கு ஊர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆம், இந்த இருமரங்களில் நிற்கின்றவர்கள் அவர்களுக்கு உற்சாகம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வித்யானந்தா கல்லூரி 2026ஆம் ஆண்டுக்கான மரதனோட்ட வீராங்கனை தற்பொழுது எங்களுடைய அறிவிப்பு வாரத்தை தொடர்ந்து மரதன் ஓட்டப்பட்டி எந்த இடத்துல ஆரம்பமானதோ அந்த இடத்துல தான் ஃபினிஷிங்கும் இருக்குது. பாருங்க, வித்யானந்தா ஸ்கூலுக்கு முன்னு தான் தற்பொழுது நிற்கின்றோம். பெண்கள் பிரிவில் முதலாவது இடத்துல வந்து ஒரு மாணவி தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். அந்த மாணவியை வந்து வரவேற்கத்தான் எல்லாரும் இந்த இடத்துல ஸ்கூலுக்கு முன்னுக்கு வந்து கூடி நிற்கணும். பணித்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கொண்டாவில் வசிக்கின்ற கந்தசாமி பத்மநாபன் அவர்களுக்கு என்னுடைய கல்லூரி சமூகம் சார்ந்த மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலிலே பெறுகின்ற வீராங்கனை தற்பொழுது இறுதி இலக்கை நோக்கி மிகுந்த உயிர்ப்பிடிப்போடு ஓடி நின்று கொண்டிருக்கின்றார். 121வது இலக்கத்தினுடைய மாதிரி மிகுந்த சிறப்போடு இன்றைய கல்லூரியில் இறுதி இலக்கைகளுக்காக வரைவு கொண்டிருக்கின்றார். வித்யானந்தா கல்லூரியின் 2026ஆம் ஆண்டுக்கான இளமையிலுள்ள திறனாய் போட்டியுடைய இறுதி இலக்கை அடைவதற்காக இங்கே ஒரு மாணவி நவம்பர் வீராங்கனைகள் ஓடி வருகின்றார்கள். இந்த வீதிகளில் வருகின்றவர்கள் இருமருகளில் நின்று அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வித்யானந்தா கல்லூரியுடைய மரதோட்ட நிகழ்வான மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மரதோட்ட நிகழ்வுக்கு கனடாவில் வசிக்கின்ற கந்தசாமி பத்மநாதன் அவர்கள் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பச்சை இல்லத்தை சேர்ந்த வீராங்கனை முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். எங்கே இந்த வீதி வேலையில் இருக்கிறவர்கள் உற்சாகமூட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வித்யானந்தா கல்லூரியுடைய வீரர்கள் முதலாவது இடத்தை பெறுவதற்காக மிக சிறப்பான முறையில் வீரர்கள் முதலில் பெற்றிருந்தார்கள். வித்யானந்தா கல்லூரியில்
2026 ஆண்டுக்கான இல்லமை வந்த திறனாய்வு போட்டியுடைய சிறப்பு அம்சமான மரபு நிகழ்வு தற்பொழுது முதலில் வருகின்ற வீரர்கள் தற்பொழுது தங்களுடைய இறுதியிலத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த வீதிகளில் இருக்கின்ற மாணவர்கள் தயவு செய்து இரு மரங்களில் நின்று வீரர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இந்திய வீதியோட்ட நிகழ்வுக்கு ஒரு புகழ் பூத்த மரபோட்ட வீரனும் இந்த என்னோட வித்யானந்தா மைதானத்திலே பதம் பதித்த ஒரு வீரருமாகிய கந்தசாமி பத்மநாதன் அவர்கள் இந்த வீதியோட்ட நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆம், கனடாவில் வசிக்கின்ற கந்தசாமி பத்மநாதனுடைய அனுசரணையோடு வீதியோட்ட நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று தினம் ஆரம்பிக்கப்பட்ட மரபு நிகழ்வில் பல நூற்றுக்கணக்கான வீர வீராங்கனைகள் பங்கு கொண்டு இந்த நீதிபதியாக பல நூற்றுக்கணக்கான வீர வீராங்கனைகள் மிகுந்த உயிர்ப்பிடிப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது இந்த நீதிபதியிலே அந்த வீரர்களுக்கு இடையூறு விளைவிக்காது என்று அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். மிகுந்த ஆவேசத்தோடு 97வது விருதிற்கு அடைந்திருக்கின்றார். இப்பொழுது வீரர்கள் மிகுந்த உயிர்ப்பிடிப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வீதி வழியாக வருகின்றவர்கள் சற்று விலகி நின்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டோம். மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த வீதி வழியாக மிகுந்த உயிர்ப்பிடிப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இந்த மரபு நிகழ்வில் பங்கு கொண்ட பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய இறுதி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வீதியுடைய இருமரங்களில் நிற்பவர்கள் இருமரங்கள் தாங்கிய தேசிய அறிவிக்கப்பட்டு இந்த மரபு நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வித்யாந்தா கல்லூரியுடைய 4 இல்லங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வீரர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே இந்த வீதி வழியாக மிகுந்த உயிர்ப்பிடிப்போடு தன்னுடைய இறுதி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவ செல்வங்களுக்கு மிகுந்த சிறப்பான முறையிலே வீதியோட்ட நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வீதி வழியாக வருகின்றவர்கள் சற்று விலகி நின்று இந்த மாணவர்களுக்கு உற்சாகத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்ற மிகுந்த சிறப்பான முறையிலே வீரர்கள் தங்களுடைய இறுதி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வித்யாந்தா கல்லூரியில் வீர வீராங்கனைகளுக்கு 7,000 ரூபாய் பணப்பரிசு, அத்தோடு வெற்றி கைடையும் வெற்றி சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கிறது. அத்தோடு 3ஆம் நிலை பெறுகின்ற வீர வீராங்கனைகளுக்கு தலா 5 பிரவேசப்படுத்துகிற வகையிலே எங்களுடைய கல்லூரி தேசிய அணிவிக்கப்பட்டு மிகுந்த சிறப்பான முறையில் இந்த வீதி வழியாக மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே பல மாணவ செல்வங்கள் இந்த வீதி வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறுதி இலக்கை அடைகின்ற போது இங்கே இருக்கின்றவர்கள் கரவசம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்பாக கேட்டிருக்கின்றோம். வித்யாந்தா கல்லூரியின் 75வது ஆண்டு பிரபல விழா முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீதியோட்ட நிகழ்வு பல நூற்றுக்கணக்கான வீர வீராங்கனை முன்கூடிய திரு ஜோதிர் சேகர் அவர்களுடைய தலைமையிலும் இன்றைய தினம் கல்லூரி முன்னிலையில் நம்பிக்கை நாம் யாருக்கும் தூரம் போவாது தந்த வீரம் நமது கண்ணகையம்மன் அருள் பெற்ற வீரம். இந்த வீரம் யாருக்கும் தூரம் போகாது. வந்தாரை வாழ வைக்கும் வன்னி திருமண்ணின் பிள்ளைகள் நாங்கள். யாருக்கும் தீயது நினைப்போம், ஆனால் யாரும் சினங்கொண்ட வயர்களை எட்டி உதைப்போம். சூரியன் கூட சுட்டரித்தால் அதையும் நாங்கள் தேடி பார்ப்போம். எமது வீரம் யாரும் அறியாத வீரம். இதோ பாருங்கள், வெற்றிக்கோட்டை அண்மித்த வீரனை பாருங்கள். இவனுடைய வீரம், இவனுடைய வீரம் இந்த வன்னிமன் தந்த வீரம். வீர மறவர்களின் வழித்தோன்றர்கள் என்பதை பறைசாற்றி வருகிறோம். எமது வீரம் யாருக்கும் தூரம் போகாத வீரம். வித்யானந்தா கல்லூரியுடைய ஓடு பிள்ளையோடு உன்னால் முடியும் ஓடு வீர குழந்தையிலே ஓடு.
வருகிறார். பெண்களின் வீரம் எமது வீரநாட்டின் வீரம். வீரச்சத்தும் மானச்சத்தும் இலக்கணமாக வாழ்ந்து எமது வீர மண்ணின் வண்டார வெள்ளிமலையினுடைய வழித்தொடர்கள் என்பதையும் மதம் கொண்டு யானையை மடக்கிய ரியாப்பையும் வழித்தோன்றதையும் எமது வீரர்கள் என்று பறைசாட்டி வருகிறார்கள். இது எமது நாட்டின் வீரம், எமது வெள்ளிமண் கண்ட வீரம். நாம் யாருக்கும் சூரம் போகும், யாரையும் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நமது வீதியோட்ட நிகழ்வுக்கு சிறந்த அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது அயல் கிராமமாக இருக்கின்றோம். இதோ பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளையும் தங்கள் வெற்றி பயணத்தை நிறைவு செய்கின்றது. நமது கல்லூரி தாய் அவரை வாரி அளிக்கின்றார். இதுதான் வீரம். நாம் யாருக்கும் சோரம் போகும் வெண்ணிமண் தந்த வீரம், யாருக்கும் சோரம் போகாத வீரம். வெண்ணிமண்ணினுடைய மைந்தர்கள், இந்த வீர குழந்தைகள், எமது கல்லூரி தாயினுடைய புதல்வர்கள் இந்த வீதி வெளியே வருகிறார்கள். இதோ பாருங்கள், ஒவ்வொருவரும் தங்கள் வீர பயணத்தை மிகவும் உற்சாகமாக நிறைவு செய்திருக்கிறார்கள். அப்படியும் அந்த பிள்ளைகளை என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரு. பிடிக்கும் வீரருக்கு 15,000 ரூபாய்.
முதலாம் இடத்தை பிடிக்கும் வீரருக்கு 15 ரூபாய் பணப்பரிசையும், இரண்டாம் இடத்தை பிடிக்கும் வீரருக்கு வீராங்கனைகளுக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசையும், மூன்றாம் இடத்தை பிடிக்கும் வீராங்கனைகளுக்கு 5,000 ரூபாய் பணப்பரிசுடன் அவர்களுக்கான மெடல்களும் வழங்கி பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. ஆண்டுக்கான வருடாந்த இந்த வீரர்கள் போட்டிக்குரிய முதற்கட்ட நிகழ்வான மரபணுக்கு நிகழ்வு. மரணத்துக்கு நிகழ்வான இந்த மரணத்து நிகழ்வு நமது சில குழந்தைகள் வித்யாந்தா தன்னுடைய இந்த வீரர்கள் தன்னுடைய சாகச நிகழ்வுகளை காட்டியிருக்கிறார்கள். வீர மண் கண்ட சில சிலைகள், வீர குழந்தைகள், கண்டார் அலுமையின் வடிவந்த செல்ல குழந்தைகள், மதம் கொண்ட யானையை அடக்கிய அறிவாற்றலின் குறிப்புகளை இந்த வீரர்களை எழுதியிருக்கிறார்கள். சுதந்திரங்களின் காலங்களாக, சோழர்களின் சிற்பிகளாக, வாழ்க்கைகளின் குடிகளாக இந்த வீர மரபர்கள் வித்தியாசம் இல்லாதான் நம்பிக்கை இல்லை நடக்கிறப்படின்னு வர தோல்வி வாடா 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 இந்த மாணவர்களின் வெற்றிக்கு வழிசெலுத்தும் இந்த வீரர்களின் வீர சாகசம் இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த வீர குழந்தைகள் செல்ல புதல்வர்கள் இந்த வீதி வழியே வரும்போது அவர்களுக்கு இடையூறு அளிக்காது தட்டு நல்ல மோட்டார் பாருங்கள். இந்த வீராங்கனை தன்னுடைய வீர பயணத்தை நிறைவு செய்திருக்கிறாள். பெண்மை வாழ்க வந்து கூத்துட்டு ஓடி வந்தவள், பெண்ணை வெல்க வந்து கூத்துட்டோடி வந்தவள், மாதத்தமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தி எறிந்து மரபனோட்ட நிகழ்வில் பங்கு பெற்றி இந்த வீர சாகச நிகழ்வை நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை வழங்குங்கள். வன்னிமண் தந்த வீரம், எங்கள் கண்ணதியம்மன் பெற்ற வீரம், எங்கள் சந்தையம்மன் வாடா 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 வாடா